அனைவருக்கும் வணக்கம். வாழிய நலம். இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறது சுக்கிர பகவான். சுக்கிரனால் ஏற்படக்கூடிய கர்மா கர்மா என்ன, அதனுடைய நிவர்த்தி என்னங்கிறத பார்க்க போறோம். சுக்கிரனுடைய கர்மா அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்துல எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னான்னா, ஒரு மனிதர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு சுக்கிரனுடைய கர்மா வேலை செய்யும். சுக்கிரன் அப்படின்னா ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் பெண்ணை குறிக்கக்கூடியது. சுக்கிரன் அப்படிங்கிறது லக்ஸரி லைஃப்பை குறிக்கக்கூடியது, வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி சுக்கிரன் அப்படிங்கிறது சுக்கிர பகவான் வந்து தேவர்களுடைய அதிபதியாக இருந்தாலும் கூட அவர் வந்து முக்கால் பங்கு தான் சுபர். அவர் அசுரர்களுக்கு தலைவராக போனவர். அசுரர் பக்கம் போய் சேர்ந்துட்டார். அப்ப என்ன அப்படின்னு சொல்லும்போது குரு பகவானோட சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது குரு முழு சுபராக இருக்கிறார். சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருந்தா கூட அவரு அசுர குருவாகி போனதுனால முக்கால் பங்கு பலம் தான் அவருக்கு கிடைக்குது. இதுல சுக்கிரன் அப்படிங்கிறது பெண்ணை குறிக்கக்கூடியது இல்லையா? பெண்ணை குறிக்கக்கூடிய சுக்கிரன் இங்க கெட்டிருக்கு, ஒரு தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு மைனஸா தான் போகும். அதே மாதிரி லக்ஸரியான விஷயங்கள் அப்படிங்கிறது மைனஸா போகும். திருமணம் தாமதமாகும். பெண்கள் வழியில எதை தொட்டாலும் பிரச்சனைகள்ல வந்து முடியக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா தங்கம், வைரம், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் சேர்க்கை இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து சேராது. பண வரவுகள் நிற்காது. ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு கிடைக்காமையே போகும். இதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த சுக்கிரனுடைய கர்மா அப்படிங்கிறது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறோங்கிறத சொன்னோம். வியாழக்கிழமையும் பூராட நட்சத்திரமும் சேர்ந்த நாள். அப்ப பூராட நட்சத்திரங்கிறது ஒரு முழுமையான நட்சத்திரம், உடைபடாத நட்சத்திரம். அதே மாதிரி சுக்கிரனுடைய ராசி அப்படிங்கிறது வந்து ரிஷப ராசிக்கு அதிபதி வந்து சுக்கிரன். அதே மாதிரி துலா ராசிக்கு அதிபதி அப்படிங்கிறவர் வந்து சுக்கிரன் தான். அப்ப இந்த சுக்கிரனுடைய தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஸ்ரீரங்க பெருமாளை வணங்குதல். அதே மாதிரி அலமேலு மங்காள், திருப்பதி அலமேலு மங்காளுக்கு வந்து குங்கும அர்ச்சனைகள் செய்தல், இதெல்லாமே வெள்ளிக்கிழமை செய்தல் அப்படிங்கிறது வந்து சிறப்பை தரக்கூடியது. அதே மாதிரி நவகிரகங்கள்ல சுக்கிரனுக்குரிய நவகிரகத்துல சுக்கிரன் இருக்காரு இல்லைங்களா, அவங்களுக்கு நெய் தீபம் போடுறது. அதே மாதிரி சுக்கிரனுடைய நிவர்த்திக்கு வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறது. இதெல்லாம் வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியது. அப்போ சுக்கிரனுடைய கர்மாவை வாங்கி வந்தவங்களுக்கு என்ன ஆகும்னா, சுக்கிரன் பெண் இல்லையா, நல்ல மனைவி அமையாது. 30-35 வயசு வரைக்கும் திருமணமே ஆகாது. திருமண தடைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். 2வது என்ன அப்படின்னா, மனைவி வந்து இவங்களுடைய அதாவது தரமற்ற மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெண்ணாக இருந்தா வந்து ரொம்ப முரட்டுத்தனமான அல்லது குடும்பத்தை கவனிக்காத, பண வரவுகள் இல்லாத, பெண்களை கஷ்டப்படுத்தி வாழக்கூடிய இந்த மாதிரியான தன்மையுள்ள கணவன்கள் கணவர் தான் கிடைப்பாங்க. அப்போ இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது மன வாழ்க்கையை குறிக்கக்கூடியது, காமத்தை குறிக்கக்கூடியது இல்லையா? அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தடைபடும் போது இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாம போயிடும். ஒரு சில குடும்பங்கள்ல வந்து பெண் வாரிசுகளே இல்லாம போயிடும். இதற்கெல்லாம் வந்து இந்தந்த வழிபாடுகள் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த சுக்கிரனுடைய தோஷம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நிவர்த்தி ஆகும். அப்ப இதெல்லாம் வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இல்லையா? ஆன்மீக வழிபாடுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்களை வலுப்படுத்தி நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த பாசிட்டிவான வேவ் லென்த்தை இந்த கேலக்சிலிருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு தான் இந்த வழிபாடுகளும் இத்தனை முறை வழங்குதல் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ சுக்கிரன் அப்படிங்கிற வந்து 20 வருடங்கள் அதனுடைய திசை. அப்போ ஒரு 20 வாரங்கள் வந்து நெய் தீபம் விடுதலும் வழிபாடு பண்றதும் நம்ம சொன்னக்கூடிய இப்போ ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு கோவில்கள் அப்படின்னு சொன்னா வருஷம் ஒரு தடவை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றதும் வந்து இதற்கான நிவர்த்தியை குறிக்கக்கூடியது. ஸோ சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னு சொன்னா இந்தந்த மாதிரியான விஷயங்களையும் இந்தந்த வழிபாடுகளையும் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னாலே இந்த எளிய பரிகாரங்கள் மூலமாக சுக்கிரனுடைய தோஷம் அப்படிங்கிறது நீங்கும். இதுல இன்னும் மிகச்சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு நாள் ஏழை பெண்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இல்ல அவங்களுக்கு தாலி வாங்கி கொடுக்கறது, இல்ல அவங்களுடைய திருமணத்துக்காக நம்மளால என்ன முடியுமோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து அவங்களுக்கு தானமா கொடுக்கும்போது இதனுடைய தோஷம் அப்படிங்கிறது பெரிய அளவுல குறையுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.